இந்த ஆப் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 24 வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. உடனே நான் வந்துட்டு வீடியோ ரெடி பண்ணி நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுக்குறேன். ஒரு ஆப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஆப்லேயுமே உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். மற்ற பேர் பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ஸோ அதை பொறுத்து நீங்கள் கம்மியாகவே இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் பெரிய அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்டில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ அதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஹோம் பேஜ் இது போல தான் இருக்கும். இதில் நான் சொல்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பிளான் டீட்டெயில் வந்துட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஆப் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். நீங்கள் ஓல்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். வெல்ஃபேர் ஃபண்ட், வெல்ஃபேர் இன்னோவேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் என்ன பிளான் பை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு VIP 0 நம்ம இருப்போம். ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகும்போது VIP 0 VIP 1 மாறணும் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு இந்த வெல்ஃபேர் ஃபண்டில் வந்துட்டு ஒரு பிளான் போடணும். அது என்ன பிளான் அப்படின்னாக்கா VIP 1ல் ஃபஸ்ட்டு பிளான் 150 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி இன்கமாக 297 ரூபா கொடுப்பாங்க. எத்தனை நாள் அப்படின்னாக்கா 49 நாள் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னாக்கா 14,577 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் டெய்லியுமே வருமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வராது டெய்லியுமே. அந்த டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வாலெட்டில் ஆட் ஆகும். அதுவரை ரன் ஆகுமா அந்த ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடும். அப்போ நம்ம எதுக்கு தான் இந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா லாஸ் இருக்காது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 350 ரூபா பிளான் நீங்கள் பை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்த ஒரு பிளானுமே இந்த வெல்ஃபேர் ஃபண்டில் நீங்கள் போடக்கூடாது. VIP 2 VIP 3 எந்த ஒரு பிளானுமே போடக்கூடாது. அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம VIP 1 மாறணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த 350 ரூபா பிளானை பை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு வெல்ஃபேர்க்குள்ளே போங்க. இதில் நம்ம வந்துட்டு VIP 1 தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா வெல்ஃபேர் ஃபண்டில் நம்ம VIP 1 தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் நம்ம VIP 1 போட்டால் மட்டும்தான் நம்ம பை பண்ணிக்க முடியும். இதில் பாருங்கள் VIP 2ன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம பை பண்ண முடியாது. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பிளான் தான் நம்ம பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னாக்கா 300 ரூபா கொடுத்துருக்காங்க. டெய்லி இன்கம் 300 ரூபா கொடுத்துருக்காங்க. 2 டேஸ் வாலிடிட்டியில் நமக்கு 600 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த 600 ரூபாமே நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ இந்த வெல்ஃபேர்லேயும் VIP 2 VIP 3 எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, இந்த வெல்ஃபேர் ப்ராடக்ட் நம்ம எத்தனை டைம் பை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு டைம் மட்டும்தான் பை பண்ணிக்க முடியும். நீங்களே செக் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் நவுன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் வந்துட்டு மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 டைம் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னோவேட்டிவ்லேயே நீங்கள் என்ன பிளான் போடலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இதுலேயுமே எந்த ஒரு பிளான் போடக்கூடாது. ஏன்னா இதுலேயுமே 49 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. வெல்ஃபேரில் நமக்கு ஒரு ஆஃபர்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னாக்கா 1 ரூபி பிளான் வந்துட்டு கொடுப்பாங்க. ஆல்ரெடி நான் நிறைய BB ஆப்பு, BB to கோல்டு, சேனல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இதே மெத்தடில் ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதில் 1 ரூபி பிளான் கொடுப்பாங்க. அந்த 1 ரூபி பை பண்ணும்போது நமக்கு ஃப்ரீ ஸ்பின் கொடுப்பாங்க. அது மூலியமாக நமக்கு ஒரு கமிஷன் வந்துட்டு கிடைக்கும். 70 ரூபா, 80 ரூபா, 180 ரூபா அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதையுமே சேர்த்து நம்ம விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நான் அதில் வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது அக்கௌண்ட் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரீசார்ஜ் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு 20 ரூபா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம பிளான் பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை லெஸ் பண்ணிக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு பிளான் டீட்டெயில் பார்த்தாச்சு. உங்களுக்கு இப்போ லைவாகவே நான் ரீசார்ஜ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போது ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. லைவாகவே உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி நான் ப்ரூஃப் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிளானுக்கான அமௌண்ட் நம்ம 350 ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. 330 ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜஸ்ட்டு 330 ரூபா மட்டும்தான் இந்த ஆப்பில். இப்போது ரீசார்ஜ் நம்ம கொடுத்துக்கலாம். நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இந்த பிளானை பை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உள்ளது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பேமெண்ட் மெத்தடெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ரெஃபர் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி எந்த இடத்துல என்டர் பண்ணுறது அப்படின்னாக்கா
ரெஃபர் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்துட்டு யூடிஆர் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு சக்ஸஸ் வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் வேலெட்டில் அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள் 20 ரூபா இருந்த இடத்துல 350 ரூபா ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா இன்வெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. இந்த 350 ரூபா பிளானை நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் நவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிளானை நம்ம ஒன் டைம் மட்டும்தான் பை பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பண்ணிக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு அந்த வெல்ஃபேர் ப்ராடக்ட்டை ஃப்ரீயாக பை பண்ணிக்க போகிறீங்க. டெய்லியும் செக்கிங் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த அக்கௌண்ட் பேஜில் கீழே பாருங்கள், இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் டெய்லியும் சைன்இன் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு 8 ரூபா கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள் ரீசார்ஜ் பேலன்ஸில் வந்துட்டு எனக்கு அந்த 8 ரூபா அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. உங்களோட ரீசார்ஜ் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வச்சு தான் நீங்கள் பிளானை பை பண்ணிக்க முடியும். வித்ட்ரால் வாலெட்டில் இருக்குது அப்படின்னா அதை வித்ட்ரால் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு லக்கி வீல் வந்துட்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த டைம்லாம் பை பண்ணுறீங்களோ பிளானை அப்போலாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ 330 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பிளானை பை பண்ணிட்டீங்களா உங்களுக்கு லக்கி ட்ரா ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சம் அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கும். பாருங்கள் எனக்கு 29 ரூபா கிடைச்சிருக்கு. இந்த அமௌண்ட் எனக்கு ரீசார்ஜ் பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ 37 ரூபா எனக்கு ஒரே நல்லா கிடச்சிருச்சு. ஸோ 300 ரூபா வரும்போது இந்த பிளானை பை பண்ணிக்கலாம். அகைன் நமக்கு அந்த வெல்ஃபேர் ப்ராடக்ட்டில் 1 GB பிளான் வந்துட்டு வரும். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 10-15 நாள்லேயே நமக்கு வந்துட்டு 300 ரூபா அமௌண்ட் வாலெட்டில் ஆட் ஆகிடும். ஸோ நம்ம அதை வச்சு பிளானை பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெஃபரல் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும். மை டீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட லிங்க் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட லிங்க்லேருந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சம் கமிஷன் ஆட் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு கீழே எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஆக்டிவ்ல இருக்காங்க எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லெவல் 1க்கு வந்துட்டு 30% கமிஷனும், லெவல் 2க்கு 2%, லெவல் 3க்கு 1% கமிஷன் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ரெஃபரல் பண்ணுறதுக்கு டாஸ்க் ரிவார்டு அப்படிங்கிற ஒரு இன்கம் நமக்கு கிடைக்குது. ஹோம் பேஜ்லேயே நமக்கு வந்துட்டு டாஸ்க் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளோட டேரக்ட் ரெஃபரலில் 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா 100 ரூபீஸ் கிடைக்குது. 40 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா 1888 ரூபாய் கிடைக்குது. நம்ம ரெஃபரல் பண்ணுறதுக்கு 2 டைப். ஓகேவா? இன்ஸ்டன்ட் கமிஷன் கிடைக்குது, ப்ளஸ் இந்த ரிவார்டும் கிடைக்குது. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்னால் ரெஃபரல்லாம் பண்ண முடியாது, ஜஸ்ட் செல்ஃபாக ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் ஆன் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் எனக்கு பெட்டராக தெரியுது. செல்ஃபாக ஆன் பண்ணுறவங்க ஜஸ்ட் 2 பேரும் நீங்கள் இன்வைட் பண்ண போதும். ஒன்று உங்களோட ஃப்ரெண்ட், இன்னொன்று நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கீழே ஒரு இன்னொரு ஐடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபீஸ் கிடைக்குது. ஓகே, கிடைக்குது. இந்த 2 பேர் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 30% கமிஷன் ப்ளஸ் இந்த ரிவார்டு அமௌண்ட்டும் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிளான் பை பண்ணதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா மை ஆர்டர் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? மை பேலன்ஸ் இருக்கிற இடத்த நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆட் ஆகிற அமௌண்ட் எல்லாமே இந்த இடத்துல ஆட் ஆகும். ஸோ அதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு டெய்லியும் செக்கிங் பண்ணிக்கோங்க. லக்கி ட்ரா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த லக்கி ட்ரா வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் ஆப்ஸுக்கு நான் வந்துட்டு 3 ஐடி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஐடி. நான் வந்துட்டு இதில் விட்ரால் பண்ணிக்க போகிறேன். என்னோட வாலெட்டில் 121 ரூபா இருக்குது. இப்போ வந்துட்டு நான் விட்ரால் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பில் மினிமம் விட்ரால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 106 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. வித்ட்ரால் டேக்ஸ் வந்துட்டு 5% போக பேலன்ஸ் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இப்போ அமௌண்ட் வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். என்கிட்ட 121 ரூபா இருக்குது, அதை என்டர் பண்ணி டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். இப்போ வித்ட்ரால் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. இப்போ சைடுலேயே நமக்கு வந்துட்டு ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க அமௌண்ட் வந்துட்டு ப்ராசஸிங்ல இருக்கு. ஜஸ்ட் 1 ஹவருக்குள்ளேயே நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகிடும். டேக்ஸ் போக 115 ரூபா நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ காய்ஸ் இப்போ பாருங்க அமௌண்ட் வந்துட்டு எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 1 ஹவருக்குள்ளேயே என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் எல்லாமே பக்காவாக ரிசீவ் ஆயிடுது. ஓகேவா? ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளோட வீடியோ வந்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தே ஆன் பண்ண நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க.